மீன் தொட்டிக்கு தண்ணி மாத்துறது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த மீன் தொட்டியை வீட்டுல வச்சு பராமரிச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதுலயும் உங்க ஏரியால தண்ணி கஷ்டம் வந்தா சொல்லவே வேணாம், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னும் சில பேரு தரையில மீன் தொட்டி வச்சிருப்பாங்க, அதாவது ஷெல்ஃப் இல்லாம தரையில வச்சிருப்பாங்க. அந்த டேங்க்ல இருந்து தண்ணி மாத்துறது அப்பா சொல்லவே வேண்டாம். இவ்வளவு கஷ்டம் இருக்கா? உங்களுடைய வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு இப்ப மார்க்கெட்ல வந்திருக்க எலக்ட்ரிக்கல் கிராவல் கிளீனர் அல்லது பூப் கிளீனர் அப்படிங்கிற ஒரு புது ப்ராடக்டை பத்தி உள்ள டெமோ வீடியோவை தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் அந்த எலக்ட்ரிக் பூப் கிளீனர். இது ரெண்டு மாடல்ல வருது. ஒன்னு பேட்டரியில யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எலக்ட்ரிக்கல் பூப் கிளீனர் இல்லைன்னா கிராவல் கிளீனர்னு வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மோட்டர் பார்ட் இருக்கும். அந்த மோட்டர் பார்ட்டை தான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுலயே டீட்டெயிலா யூசேஜ் மேனுவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலை பார்த்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை அசம்பிள் பண்றது யூஸ் பண்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த யூசர் மேனுவலை முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய புரியலன்னா கூட அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நார்மல் பின் தான், சைனீஸ் பின் இருக்கு. அந்த சைனீஸ் பின்னை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்தியன் பின்னா மாத்திக்கலாம். இப்போ நான் அந்த ஜஸ்ட் அந்த மேல உள்ள போர்ஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் இல்லையா, அது பேட்டரி மோடுக்காக உள்ள ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச். பேட்டரி போடும்போது மட்டும்தான் அந்த பட்டன் ஒர்க் ஆகும். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல சின்ன சுவிட்ச் இருக்கும், அது வந்து எலக்ட்ரிக்கல் மோடுக்காக உள்ளது. அந்த அடாப்டர் பாயிண்ட் கருப்பு கலர் இருக்கு இல்லையா சின்னது, அதை அப்படி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அடாப்டர் பின் எடுத்து அதில் சொருகிடணும். அவ்வளோதான், மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் பக்கத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேங்க்ல இன்செர்ட் பண்ணும்போது பாருங்களேன், ஈஸியாக இருக்குது. அடாப்டர் நல்லா லென்த்து கூட ஒயர் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த இந்தியன் பின்னி அதில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் லெவல் மார்க் இருக்கும். அதாவது அந்த வாட்டர் லெவல் மார்க் இருக்கிற அளவுக்கு வாட்டர் இருந்தால் தான் இந்த செக்ஷன், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் பூப் கிளீனர் வந்து பூப்பை வந்து செக்ஷன் பண்ணும். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 3 பைப் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டேங்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராட் டயா இருக்கிற பைப் வந்து லைட்டாக இன்செர்ட் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி இன்செர்ட் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய லென்த் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்மால் சைஸில் பைப்பில் எடுத்துக்கிறேன். அதை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் இப்போ அந்த அன்ஸ்க்ரூ பண்ணுறேன் பாருங்க, அதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூ பண்ணுற இடத்துக்கு மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து என்ன பண்ணிக்கணும், நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்மளோட எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் கிராவல் கிளீனரோட அந்த கலெக்ஷன் பார்ட். இது வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து நீங்கள் ஸ்கிராப்பர் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள அந்த கிராவல் கிளீனிங் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிராப்பர் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே ஆல்கேயோ இல்லை மற்ற வேஸ்ட்டோ அக்குமுலேட் ஆகிடுனா அதை டிஸ்டர்ப் பண்ணி விடலாம் இதை வச்சு. ஸோ அந்த ஸ்கிராப்பிங் ஆக்ஷனுக்காக இது இருக்கும். அடுத்து முக்கியமான போர்ஷன் தான் வந்து டஸ்ட் கலெக்ஷன் கிளாத். இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன கிளாத் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாத்தை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும், அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறபடியே என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா டஸ்ட் வந்து இதில் கலெக்ட் ஆகிக்கும். சப்போஸ் உங்களுக்கு டஸ்ட் கலெக்ட் பண்ண வேணாம், வாட்டரே வெளியே எடுத்துடணும் அப்படின்னா அந்த டஸ்ட் கலெக்ஷன் கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ் அதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா டேங்க்ல உள்ள வேஸ்ட்டும் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து அந்த ஹோஸ் வழியாக வெளியே போயிடும். ஸோ அது 2 பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரோட அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் டேங்க்ல உள்ள வேஸ்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. டேங்க்ல டிஸ்பிளே உள்ள டேங்க்ல ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட வேஸ்ட் தான், இந்த பூப்பு தான் வந்து அந்த டேங்க்ல தெரியுது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். நான் வாட்டரை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் வாட்டர் இருக்குங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் பூப் கிளீனரை வந்து டேங்க் உள்ளே வச்சுட்டு அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் காமிச்சு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த பூப் செக்ஷன் ஆகிறது கிளியராகவே நீங்கள் பார்க்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா பூப்பு என்ன ஆகிடும், அதில் கலெக்ட் ஆகி அந்த மேலே உள்ள பேக்குக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். சூப்பராக செக்ஷன் எடுத்துரும். இது தரையில் டேங்க் இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பூப்பை என்ன பண்ணிடலாம், இந்த கிராவல் கிளீனர் வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் ரெட் கலர் பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெளியில் எடுத்து காட்டுறேன் அந்த பேக். ஒயிட் கலரில் இந்த பேக் இப்போ எந்த கலரில் மாறி இருக்கு பாருங்க, இவ்வளோ வந்து பூப்பு வந்துருக்கு. அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ். இதுக்கப்புறம் அந்த பேக்கை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த பேக் கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக டாஃப்னியாவுக்கு யூஸ் பண்ணுற நெட்டையே ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட போட்டுக்கலாம்.
ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை அலசிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த எலக்ட்ரிக்கல் பூப் கிளீனரோட எலக்ட்ரிக்கல் பூப் கிளீனர் வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். பேட்டரிலையும் ஆப்ரேட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல்லையும் ஆப்ரேட் பண்ணலாம். பேட்டரியில ஆப்ரேட் பண்றதோட எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட் பண்றது கொஞ்சம் நம்மளுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் தண்ணி மாத்துறதுக்கு பயந்துக்கிட்டே மீன் தொட்டி வீட்டில் வைக்காம இருப்பாங்க. அப்படிப்பட்டவரை இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்க டேங்கை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.